ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கான இந்த வார ராசி பலன்களை அப்படியே பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஆட்சி என்கின்ற 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ஆம் இடத்திற்கு மாறினா ஏதாவது கெடுபலங்கள் நடக்குமான்னு பார்த்தா அவர் ஆட்சி நிலைமையில் இருக்கிறார், உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறார். உண்மையில் ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் 8ஆம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது. மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஒரு மாத காலத்திற்கு குருப்பெயர்ச்சி, மறுபடியும் அதிசார குருப்பெயர்ச்சி டிசம்பர் 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ வெளியே மறுபடியும் குரு திருப்பி போவார். அது வரைக்குமே ராசிநாதனுக்கு அப்படியே குருவின் பார்வை இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒண்ணுங்க. எல்லா நிலைமைகளையும் இது வரைக்கும் என்னென்ன இடத்துல தட்டு தடுமாறினீங்களோ அதில் எல்லாத்தையும் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்போலும் கண்டிப்பாக கிடையாது. 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்துல ஒரு 3 இடங்கள் சந்திரனுடைய இயக்கங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வளர்பிறை சந்திரனாகி அவர் நல்ல விதமாகவே இருக்கிறார். அப்போ வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளாக இருக்கும். ஆகவே அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு இருக்கிற நிலைமையை விட ஒரு 10 மடங்கு முன்னேறக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கக்கூடியது, 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கக்கூடியது, 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சம் சம்பாதிக்கக்கூடியது என இந்த வாரம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரத்திலிருந்து மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு மாசம் நல்லா இருக்கும். இந்த ஒரு மாதத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நிறைவுகள் இருக்கக்கூடிய வாரம் என்பதால் சந்தோஷ மகிழ்ச்சியான வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:46 விடியும் போது சந்திராஷ்டமம் இல்லை. காலையில் 10:46 ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே அப்படியே படிப்படியாக, அதாவது பழைய அமைப்பில் இருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே அப்படியே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி திங்கட்கிழமை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10:14 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்குமானா வளர்பிறை சந்திராஷ்டமம் இருக்கிறனால பெரிய கஷ்டங்கள் இருக்காது. உச்சனோடு அவர் பரிவர்த்தனையாகிறார். ஆகவே ஒரு பொதுவான சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய எந்த விதமான முயற்சியும் அகலக்கால் எடுத்து வைக்கிறது, யாராவது ஒருத்தர்கிட்ட புதுசாக இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு புதிய ஆரம்பங்கள் எதையும் செய்ய தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னா, வார கடைசியில உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் அப்படியே நீச்சத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே நீச்சத்திலிருந்து ராசிநாதன் வெளியே வந்துட்டாலே நல்ல பலன்கள் நடக்கும். ஆக இந்த வாரத்துல ஏதாவது அப்படி ஒட்டுமொத்தமா கொட்டுமா குமிக்குமானா அப்படிலாம் கொட்டாது குமிக்காது. ஆனாலும் மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலைமையில ஏதாவது ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. 6ஆம் இடத்துல இன்றைக்கு போய் ராசிநாதன் உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பயணங்களின் மூலமான மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் கூட அந்த கடனுக்கான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமைக்கு மேல 9, 10ஆம் இடங்களுக்கு சந்திரன் வந்துடுறாரு. 9, 10ஆம் இடங்கள்ல அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பது ஒரு பெரிய ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை தான் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே கடந்த காலத்துல அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் விலகக்கூடிய அமைப்பு. வியாபாரம், வேலை, தொழில் போன்ற முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் மட்டும் சற்று மத்தியம பலன்களை தரக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்குது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் தான். ஆனால் வாரத்தில் முதல் 2 நாட்கள் கிடையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்குமே உங்களுக்கு கிடையாது. புதன்கிழமை தான் ஆக்சுவலாக. செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:14 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுன்னா கூட உங்களுக்கு புதன்கிழமையிலிருந்து தான் கணக்கு. விடிஞ்சு எந்திரிச்சவன சந்திராஷ்டமத்தில் இருப்பீங்க. அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுக்க சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:48 வரைக்கும் கணக்கு பண்ண வேண்டாம். அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 இருந்து வெள்ளிக்கிழமை காலையில 6:48 வரைக்கும் சந்திராஷ்டமம்ன்றதுனால
புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் ஒரு மாதிரி மத்திம பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவு சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ராசிநாதன், மிதனத்திற்கு ராசிநாதன் ஆகிய புதன் இப்போது முழுவதும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க 2 8ஆம் இடங்கள் வெகு புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் சிறப்பாகவே இருக்கும். வாரத்தின் முதல் நாள் எப்படி 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் அப்படியே பரிவர்த்தனை ஆகுது. 2 7 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆனாலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு மாசம் முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லிபரலா இருக்குங்க. ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அந்த 2ஆம் இடத்துல அதிசார குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் ராசிநாதனே அவர் பார்க்கிறாரு. செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. எதிரியால தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஆக இதுவரைக்கும் யாரை எதிரியை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவரெல்லாம் அப்படியே நண்பர் ஆகிறது. எதுல ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் பணம் வர்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன புதன் வியாழன் 2 நாட்களும் அப்படியே மந்தமா இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த ஓடிபி கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, ஃபேஸ்புக்கில் வரக்கூட ஃபேக்கான நியூஸுங்களை செய்திகளை நம்பாமல் இருக்கிறது, யாரையும் நம்பாமல் எதையும் பண்ணாமல் இருக்கிறது, இதை மட்டும் அந்த வியாழக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்கள் மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற 5 நாட்களில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேருவார். அப்பெல்லாம் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கும், பெரிய கெடுதல்கள் இருக்காது. ஆகவே சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து உச்சகுருவின் பார்வையில் ராசிநாதன் இருப்பதால் யோக வாரம் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் வலிமையான இடங்கள்ல தான் இருக்கிறார். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருப்பார். அப்புறம் 7ஆம் இடம், அப்புறம் 8ஆம் இடம். சந்திராஷ்டமம் உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமத்திற்கு முன்பு அந்த 5 நாட்களும் சிறப்பான ஒரு நாட்களாக இந்த நாள் அமையுது. எப்படின்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்தே அட்டகாசமா கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. லக்னத்துல அப்படியே உச்ச நிலைமையில குரு இருக்க பரிவர்த்தனை அமைப்புல குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்களும் பெரிய அளவுல நல்லா இருக்கும். 6 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக சந்திரனும் குருவும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு குருச்சந்திர யோகம் இந்த வாரம் அமையுது. இந்த வாரம் ராசிநாதன் ராசியை பார்க்கிறது. முடியாத விஷயங்கள்லாம் மலையை கூட தூக்குனா கடகராசிக்காரன் மலையை கூட தூக்கி கொடுத்துட முடியும்ன அமைப்புகள் உண்டு. வாரத்தின் முதல் 4 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 4 நாட்களும் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக வாரத்தின் முற்பகுதி 4 நாட்கள்ல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டு. தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பெரிய அளவில் நல்ல பலன்கள் இப்போது நடக்கும். கடகராசிக்காரர்கள் கடந்த 3 வருடங்களாக எந்தெந்த இடத்துல சோதனைகளை அனுபவித்தீர்களோ அந்த சோதனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதல் கைகூடும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும். கையில் காசு நடமாட்டம் கண்டிப்பாக உண்டு. என்ன தொழில் பண்றீங்களோ அதுல ஒரு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே சந்திராஷ்டம நாட்களான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களை தவிர்த்து அதற்கு முந்தைய 4 நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ராசி வலுவாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு